இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு. நம்ம கூடயே சுற்றிக்கின்ற பையனுக்கு இப்போ மேரேஜ் வாங்க போவோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10:30. ஸோ இவ்வளோ லேட்டாக போகிறோமே அப்படின்னு போனோம். ஸோ ஆளுக்கு நாங்கள் 3 பேர். ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு டைமிங் சொல்லி இப்போ தான் ஒரு 10:30க்கு தான் கிளம்பியிருக்கோம். ஸோ கிளம்பி நாங்களும் அவசர அவசரமாக போனோம். ஸோ போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அங்கே யாருமே இல்லை. ஸோ வெறும் மண்டபமாக இருந்துச்சு. சரின்ட்டு ஆளுக்கு கால் பண்ணோம். அவனுக்கு கால் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கால் பண்ணோம். யாருமே எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்தோமோ அப்படியே மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டோம். A few moments later. அதுக்கப்புறம் ஒரு 11:30க்கு மேலே வந்தோம். ஸோ அப்போக்கு ஓரளவுக்கு உள்ள ஆள் இருந்தாங்க. ஆனால் அவனெல்லாம் காணோம். ஸோ நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்து செட்டில் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்தான். ஸோ அதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்லை. ஸோ ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்ததுனால எடுக்கலை. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தோம். அதை உங்களுக்காக நான் காமிக்கிறேன். ஸோ ரிவீல் பண்ணுற மாதிரிங்க. ஸோ இதுதான் அந்த கிஃப்ட்டு, நான் வாங்கின கிஃப்ட்டு. ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக வாங்கணும்னு நினச்சி ஸோ இதை வாங்கியிருக்கோம். ஸோ அது அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரீல்ஸ்லலாம் பார்க்குற மாதிரி மேடையில் போய் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணணுன்னு தான் ஆசை. எங்கே அதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டேஜில் நிற்கவே பயமாக இருக்குது. அப்புறம் எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணனால உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளையும் என்ட்ரு ஆனாங்க. நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டே அவன் பார்க்குறானா இல்லையா அப்படின்னு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ கையெல்லாம் காமிச்சோம். நான் வீடியோ எடுத்திருக்கேன். கையை காமிக்கலாம், அவன் பார்க்கவே இல்லை. பார்த்துட்டான்டா. யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவனெல்லாம் வண்டியில் ஏற்றாதீங்க. அட நீங்க வேறங்க, இவர் தான் மாப்பிள்ளை. அப்படி தான் எல்லாரோட மைண்ட் செட் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு மேடைக்கு போயாச்சு. இப்போ நீங்கள் வாடா நாரில் நெக்ஸ்ட் என்ன சாப்பிட போயிட்டோம். ஸோ சாப்பிட போய் உட்காந்துட்டோம். நன்றா ஹாய் சொல்கிறா. நெக்ஸ்ட்டு சினிமாட்டிக்காக எடுக்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணேன். ஆனால் வரல. ஆனால் கற்றுக்குவோம். ரைட்டா. அப்புறம் சிக்கன் எல்லாமே வச்சாங்க. இதை எடுத்து ஏன்டா போய் சொல்கிற, ஏன்டா பச்சை போய் பேசுகிற, ஏமாற்றிட்டாங்க. பக்கத்தில் வச்சுறாங்க. எனக்கு மதுரைக்கு என்னால் வெயிட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த ஒன்று வந்துருச்சு. பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் அவன்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.